போட்ட முதலீட்டிலேருந்து 5 மடங்கு 6 மடங்கு லாபத்தை பெற்று தந்த படங்கள் பல படங்கள் உங்களுடைய கரியரில் இருக்குது. இனி சினிமா உலகத்தில் அப்படி யாராவது சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? கதை கேட்கும்போது எல்லா டைரக்டரும் நல்லபடியாக இருந்தால் கதை ரெடி பண்ணி கொண்டு வந்து சொல்கிறாங்க இவங்ககிட்ட முதல்ல. ஆனால் இவங்க படம் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய தலையீடு மிக மிக அதிகம். இந்த 10 ஹீரோவை நான் சொல்லுவேன். இப்போ விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், தயாரிப்பாளர் 3 செக்டார் இருக்காங்க. இந்த 3 செக்டாரிலும் ஒன்றா சேர்ந்து திரைப்படங்களை தயாரித்தா சரியாக இருக்குமா? எல்லாருமே ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேணா எங்கே ஒரு கடை வாங்கி கூட படம் எடுக்க ரெடியாக இருக்காங்க. விநியோகஸ்தர்கள் இடமே காலி. இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய விநியோகஸ்தராக இருந்துட்டு இருந்தேன். இப்போ சினிமா உலகமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மோதல், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஐயா 100 ரூபாய்க்கு நாங்கள் பழைய டிக்கெட் வித்துக்கிறோம், நீங்கள் 8 வாரம் கழிச்சு ஓடிடியில் போடுங்க அப்படின்னா இந்த ஒரு 7-8 நடிகர்கள் வச்சு படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் இதுக்கு முட்டுக்கட்ட. இந்த ஓடிடி உரிமை இருக்குல்ல, அதை விற்று வரும்போது அதில் வந்து 60% ஹீரோக்கு தரேன்னு கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஓடிடி பணத்தை பூராமே ஹீரோவுக்கு கொடுத்துருங்க, 60 வருஷம் கூட வேணாம். இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து படம் வாங்கினீங்கன்னா அந்த படமே 7-8 கோடி ரூபா, அதாவது போட்ட முதலீட்டிலேருந்து 5 மடங்கு 6 மடங்கு லாபத்தை பெற்று தந்த படங்கள் பல படங்கள் உங்களுடைய கரியரில் இருக்குது. இனி சினிமா உலகத்தில் அப்படி யாராவது சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா பெரிய செலவு பண்ணாமல் ஒரு நியாயமான பட்ஜெட்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெரிய நடிகர்கள் கதையை நம்பி நீங்கள் இறங்கினீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா சூப்பர் குட் மாதிரி ஏவிஎம் மாதிரி கம்பெனி நீங்கள் போய் பர்சனேஜ் நடிங்க, அவங்கள கதையை செலக்ட் பண்ணுற கொடுங்க. நீங்கள் இந்த ஹீரோக்கள் என்னைக்கு கதைகள் செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சது. இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க, ப்ரொடியூசர் கதை கேட்க சொல்லுங்கள். ப்ரொடியூசர் கதைக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அதான் இவங்க சொல்கிற லைன் மாறிங்க. அதாவது கதை கேட்கும்போது எல்லா டைரக்டரும் நல்லபடியாக இருந்தால் கதை ரெடி பண்ணி கொண்டு வந்து சொல்கிறாங்க இவங்ககிட்ட முதல்ல. ஆனால் இவங்க படம் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய தலையீடு மிக மிக அதிகம். இந்த 10 ஹீரோவை நான் சொல்லுவேன், இவங்க தலையீடு மிக மிக அதிகம். நீ அதான் ஒரு ஷார்ட் வைக்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க, நீ அங்கே வை இங்கே வை அப்படின்னு ஒன்று சொல்லி அது ஆரம்பத்தில் தனத்தில் கட் ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் தான். இவங்க எல்லாருமே இதே பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் ஆகட்டும், ஒரு கமல்ஹாசன் ஆகட்டும், ஆரம்ப கால படங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கமல் சாராவது கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்டர்ஃபியர் ஆவார், ரஜினி சார் எதுலேயுமே இன்டர் ஆக மாட்டார். அப்படி தான் அவங்க படம் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே வெற்றி படமாக இருந்தது. இப்போ அவங்களே கதையில் அவங்க தலையிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய தோல்வி படங்கள் தான் அவங்களுக்கு வந்துருக்குது. ரஜினிகாந்த் கதை செலக்ட் பண்ணாமல் தயாரிப்பாளர் செலக்ட் பண்ண படங்கள் எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. அவர் பஞ்சன படமெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா கதையும் பஞ்சனங்க தான், அந்த மாதிரி தான் படம் பண்ணிட்டு இருந்தார். இவங்க கதை கேட்க ஆரம்பித்து இவங்க கதையில் ஆல்ட்ரேஷன் சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க எல்லாமே தலையிட ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கிற இந்த 10 ஹீரோமே தலையிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து காமெடியிலேருந்து இப்போ ஹீரோ பண்ண நடிகர்கள் கூட இல்லை, சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு நடிகர்கள் கூட இல்லை, அடுத்த செகண்ட் டயர் 1 டயர் 2 இருக்கு இல்லைங்களா, டயர் 2 அதே வேலை பண்ணுறாங்க. நீங்கள் டயர் 2 நடிகர்களும் எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அஜித் கதை கேட்குறாரு, விஜய் கதை கேட்குறாரு, நானும் கதை கேட்டேன். அது இன்னும் சொல்ல போனால் முந்தா நாளில் ஒரு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணேன் நான், எங்கிட்ட ஒரு டைரக்டர் ஒரு நல்ல கதை இருக்குது சார், நல்ல பையன், அந்த பையன் நல்ல கதை இருக்குது சார், நான் சொல்கிறதுக்கு நான் யாராவது ஒரு ஹீரோடு சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஹீரோவுக்கு ஃபோன் பண்ண ஹீரோனுங்கார் முதல்ல எங்கள் மேனேஜருக்கு காசு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் அந்த பையன்கிட்ட, தம்பி நீ மேனேஜருக்காக சொல்லணும், அவர் மேனேஜர் ஒன்று என்ன மூட்டில் கேட்பாரு தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டக்காக சொன்னீங்கன்னா அவர் இவங்களுக்கு எப்படின்னா கதை மேலே இவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை, கதை இவங்க மேலே ட்ராவல் பண்ணணும். அதை இவங்க ஹீரோ எல்லா இடத்துலையும், அதாவது படத்தில் எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, இவங்க படத்தில் கேட்குற கேள்வியே தான். அந்த சத்யராஜ் சொல்கிற மாதிரி அந்த குழந்தையே நீ தான் ஐயான்னு சொன்னா தான் இவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. அதாவது படத்தினுடைய கதை வந்து இந்த சார் கதை இப்படி இருக்குது, இப்போ நீங்கள் அது திருப்பி முதல் மரியாதை தான் போகணும். முதல் மரியாதை போனீங்கன்னு சொல்லிட்டுனா முதல் மரியாதை படம் எடுக்கும்போது சிவாஜி சார் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு பெரிய ஏஜ் ஆயிடுச்சு, அதுக்கு தகுந்த கேரக்டர், ஆமாம் அதுக்கு தகுந்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே சாங்கு எல்லாம் இருந்துங்காட்டி சிவாஜி சாருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் அது ஒரு படமாக மாறிச்சு. ஆமாம்
இன்னைக்கு பார்த்தாலும் அந்த படத்தினுடைய கதையாகட்டும் பாட்டாகட்டும் எதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். கரெக்ட். அப்படி இருக்கு. ஸோ இப்படி வந்து எல்லாருமே கதைக்கு மேலே நீங்கள் வந்து நிற்காம தயவு செஞ்சு கதையை ஒட்டி நடிங்க. நீங்கள் கதைக்கு கம்முன்னு போய் செட்டில் போய் நின்று டைரக்டர் சொன்னபடி கேட்டு நடிச்சிங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்படி கதை கேட்டு ரிஜெக்ட் பண்ணி போனேன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அதில் வேறு பெருமையாக வேறு வெளியிட்டிருக்காங்க. அந்த கதை நான் நடிக்க வேண்டிய கதை என் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம், நீ ஏன் போயிடுச்சு, நீ பெரிய விஞ்ஞானியாண்டா அந்த கதை கேட்டு போட்டு இந்த படம் ஓடாது அப்படின்னு. அது வந்து நிறைய இதில் இருக்கு. பெரிய வெற்றி கதாநாயகன் உங்களுக்கு தெரியும், விஜய் படத்தில் வந்துட்டு பெரிய வெற்றி கதாநாயகன் தான். அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லி வந்த படம் தான் சூர்யா நடித்தார். லட்சுமி முகமது எடுத்த படம். அந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது உன்னை நினைத்து ஆரம்பிக்கும் போது வந்து விஜய் வயசு தான் ஆரம்பித்த படம். விஜய் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை எனக்கு வேணாம், நான் வேறு படம் உங்களுக்கு நடிச்சுக்கிறேன்னு சொல்லி தான் பகவதி பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு. ஆனால் அவங்க அதே உன்னை நினைத்த வந்து சூர்யா வச்சு எடுத்தாங்க, பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 100 படம் சொல்ல முடியும். ஒரு கதாநாயகன் வேணான்னு சொன்ன படம் அடுத்த கதாநாயகன் நடித்து ஹிட்டான ஒரு 100 படம் இருக்கும். கரெக்ட். இப்போ விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், தயாரிப்பாளர் 3 செக்டார் இருக்காங்க. இந்த 3 செக்டாரிலும் ஒன்றா சேர்ந்து திரைப்படங்களை தயாரித்தா சரியாக இருக்குமா? எப்படி ஒன்றா சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு யார்கிட்ட பணம் இருக்குது? இந்த 3 பேருக்கு ஒருத்தருடையும் பணம் கிடையாது. தயாரிப்பாளர்களை பொறுத்தவரை இன்றைக்கி யார்கிட்டையுமே வந்து எல்லாருமே ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேணால் எங்கே ஒரு கடங்கடை வாங்கி கூட படம் எடுக்க ரெடியாக இருக்காங்க. விநியோகஸ்தர்கள் இனமே காலி. இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய விநியோகஸ்தராக இருந்துட்டு இருந்தேன். 79 சினிமாவுக்கு வந்து ஒரு 22 வருஷம் எல்லா படம் விலைக்கு தான் வாங்க நினைக்கலாம். எந்த படம் இவங்களாம் நினைக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்றும் கிடையாது. அப்பெல்லாம் யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, விலை தான். எம்ஜிங்கிறது கிடையாது, விலை நஷ்டம் இல்லாமல் எங்கள் தலையெழுத்து. ஆனால் எல்லா படம் ஓடிச்சு, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிச்சாங்க. ஒரு ஏரியாவில் 100 டிஸ்ட்ரிபியூட்டர் 200 டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த 2000 2005 அப்புறம் மினிமம் கேரண்டிங்கிற ஒரு சிஸ்டம் வந்தது. அதாவது ஓடுனா லாபத்தில் பங்கு கொடுக்கணும், ஓடுனா நஷ்டத்தில் பங்கு கிடையாது, நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு. சார் நீங்கள் ஓடுனா லாபத்தில் பங்கு கேட்குறீங்க, நாங்கள் தரதுக்கு ரெடி, நஷ்டத்துலேயும் நீங்கள் பங்கு கொடுங்க. ஒரு படம் நீங்கள் வந்து அன்றைக்கெல்லாம் வந்து 30 லட்சம் 40 லட்சம் தான். நான் என்னங்கிறேன், 40 லட்ச ரூபா நீங்கள் படம் எடுக்கிறீங்க, அந்த 40 லட்ச ரூபா மினிமம் கேரண்டி கூட எங்கிட்ட கொடுக்குறீங்க. படம் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, இதுதான் உங்களோட எக்ரிமெண்ட்டு. சரி, சப்போஸ் 20 லட்சம் கலெக்ட் பண்ண நீங்கள் 10 லட்சம் நஷ்டத்தை ஏற்றுங்க சார்னா ஒருத்தர் ஏற்றுக்கலவங்க. அப்புறம் தான் வீழ்ச்சி ஆரம்பிச்சது. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாங்க, எம்ஜிக்கு வாங்கிட்டு போகிறாங்க, தியேட்டரில் படத்தை போடுறாங்க, வசூல் ஆகிறது இல்லை, நஷ்டம். இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேரும் காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து அன்றைக்கி வந்து ஒரு படம் தீபாவளிக்கு வந்து 5 படம் வந்தால் 4 படம் நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஒரு பொங்கலுக்கு 5 படம் வந்தால் 4 படம் ரிலீஸ், அப்படியெல்லாம் நாங்கள் படம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஏறத்தால நான் வந்து கடைசியாக வாங்கின படம் வந்துட்டு சிவாஜி தான். சிவாஜிக்கு அப்புறம் நான் படம் விலை கொடுத்து வாங்கவே இல்லை, நான் வேணான்னு விட்டுட்டேன். நான் இதுக்கப்புறம் இன்னும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், 7 கோடி 8 கோடி 10 கோடின்னு போக ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ நம்ம சினிமாவில் வந்து ஒன்றுமில்லாமல் சினிமாவுக்குள்ளே வந்தோம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமாக நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். நம்ம சினிமாவில் வந்து சம்பாதிச்சோம், நல்லா இருக்கிற இன்றைக்கி நம்ம சேஃபாக ஒதுங்கிக்கலாம், இது விட்டு வேணாம் நமக்கு வேண்டாம். என்ன காரணம்னா பயங்கரமான இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய பெரிய விலை சொல்கிறாங்க, பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கு இவங்க சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு போனோம்னா உறுதியாக நஷ்டம் தான். அதையும் மீறி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. ஓடிடியில் திரைப்படங்களை வெளியிடுவதற்கு கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் நடத்தினீங்களே, என்ன ஆச்சு? அது ஒரு 2 மீட்டிங் நடந்தது. 2 மீட்டிங்கு நாங்களும் போயிருந்தோம், விநியோகத்தில் வந்திருந்தாங்க, நாங்களும் வந்திருந்தோம். இதுக்கு என்னென்ன தீர்வு? அதாவது நம்ம இந்த ஓடிடி நம்ம வந்து ஒரு 8 வாரம் கழிச்சு போடுவோம். 4 வாரங்கும் போது மக்களுக்கு 4 வாரம்னு தெரிய மாட்டேங்குது, 2 வாரத்தில் படம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அதில் வந்து நம்ம ஒரு மாறுதல் பண்ணுவோம். அப்புறம் ஜனங்க எல்லாருமே டிக்கெட் ப்ரைஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறது. இப்போ நானும் பெரிய தேட்டர் வச்சுருக்கிறேன், இருக்குது, எல்லோரும் என்னங்கிறாங்க டிக்கெட் விலை அதிகம், நீங்கள் விலையை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னங்கிறேன்னா எல்லா சின்ன படத்துக்கும் 100 ரூபா கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். நான் தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் தலைவர்கள் முறையிலே சொன்னேன். அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த 190 விற்கலாம், நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வச்சு தர்றோம். மற்ற எல்லா படத்துக்கும் நாங்கள் 100 ரூபா ரேட் வாங்குறதுக்கு ரெடி. அப்போ தான் ஜனங்க தியேட்டருக்குள்ளே வருவாங்க. கரெக்ட். இதை வந்து ஒரு தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் தலைவராக இருந்து நான் ஆஃபர் பண்ணேன். அதுக்கு வந்து ஒற்றுமையாக அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஐயா 100 ரூபாய்க்கு நாங்கள் படம் டிக்கெட் வித்துக்கிறோம், நீங்கள் 8 வாரம் கழிச்சு ஓடிடியில் போடுங்க அப்படின்னா இந்த ஒரு 7 நடிகர்கள் வச்சு படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் இதுக்கு முட்டுக்கட்ட. எப்படின்னா இல்லை நாங்கள் ஓடிடி வியாபாரம் எங்களுக்கு பாதிக்கும், 8 வாரம் கழிச்சு போட்டதுன்னா அவங்க ஓடிடி விலை குறைச்சிருவாங்க. ஆமாம், சரி நீங்கள் ஓடிடி விற்றதுனால நீங்கள் என்ன எல்லாம் ஆளுக்கு ஒரு பங்களா வாங்கி கட்டிட்டீங்களா அந்த ரோட்டில்? ஓடிடி விற்று அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் தயாரிப்பாளருக்கு நடிகருக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க.
இன்னைக்கு ஓடிடி வியாபாரம் வந்ததுக்கப்புறம் படம் எடுத்து யாராச்சும் ஒருத்தர் லாபத்தில் இருக்கீங்களா? எனக்கு தெரியும் அத்தனை தயாரிப்புகள் கடன் கட்டிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன லாபம் சம்பாதிச்சிட்டீங்க ஓடிடினால? இன்னும் பெரிய ஓடிடி வியாபாரம்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு இந்த 7-8 நடிகர்கள் வச்சு படம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதுக்கு முட்டுக்கட்டை ஓட்டு நின்று வச்சு அந்த டென்ஸ். நான் தெளிவாக சொன்னேன், ஓடிடி 8 வாரம் தள்ளி போடுங்க, நாங்கள் டிக்கெட் ரேட் 100 ரூபாய் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக தமிழ் சினிமா நல்லா இருக்கும். சின்ன படங்களுக்கு 100 ரூபாய்னா ஜனங்க தியேட்டருக்கு வருவாங்க. அதே மாதிரி பெரிய நடிகர்கள் படமே அந்த வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் இந்த 150 ரூபா 190 ரூபா வச்சுக்கலாம். திங்கட்கிழமையில அதுக்கு 100 ரூபா பண்ணிடுறோம். இதெல்லாம் நான் ஆஃபர் பண்ணேன். சமீபத்தில் நடந்த 2-3 மீட்டிங் நான் எல்லாம் சொன்னேன். யாருமே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, இது நீங்க ஒரு சினிமா விமர்சகராக இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கிறீங்க, தயாரிப்பாளராக வெற்றிகரமான தயாரிப்பாளர், நீங்க எத்தனையோ சூப்பர் ஹிட் படம்லாம் எடுத்துருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த டேர்ம்ஸ் கரெக்டா இல்லையா? அதாவது டிக்கெட் ரேட் 100 ரூபா பண்ணிக்க வேண்டியது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் 8 வாரம் கழிச்சு வச்சுக்க வேண்டியது நியாயமான டேர்ம்ஸ். அப்பதான் தியேட்டருக்குள்ள ஆள் வருவாங்க. சார், ஒரு ஓடிடி 8 வாரம் கழிச்சு தான் படம் வரும்னா அப்போ தியேட்டரில் போய் பார்த்துடலான்னு மக்கள் வருவாங்க. டிக்கெட் ரேட் 100 ரூபாய் ஆகிப்போச்சு அப்படின்னா அப்பவும் வருவாங்க கண்டிப்பா. அவர் ஆந்திராவில் சுரேஷ் பாபுன்னு ஒரு பெரிய நம்ம ராமாநாயுடு சாரோட இருக்கார். அவர் சொன்னார் என்கிட்ட, நார்த் இந்தியாவில் வந்து எந்த டிவின்னு ஜி டிவின்னு நினைக்கிறேன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்களாம், டயர் 2 தியேட்டர்கள் ஏரியாவில், அதாவது 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சத்துக்குள்ள பாப்புலேஷன் இருக்கிற எல்லா ஊர்லேயும் நாங்கள் ஒரு 100 தியேட்டர் கட்ட போகிறோம். அந்த 100 தியேட்டரில் வந்து ஸ்நாக்ஸ் 99 ரூபா, டிக்கெட் ரேட் 99 ரூபா அப்படி கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம். சூப்பர். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து சொல்லிச்சுன்னா இன்வைட்டிங்காக இருக்கும், ஜனங்க வர்றதுக்கு ஒரு சௌரியமாக இருக்கும். ஏன்னா ஜனங்க மத்தியில் வந்து டிக்கெட் ரேட் போய், ஏன்னா இப்போ நானே நிறைய இன்டர்வியூ நாங்கள் இன்டர்வியூ கொடுத்தோம்னா கீழே கமெண்ட் படிப்பேன். அந்த கமெண்ட்ல ஓடுவாங்க, நீ உன் தியேட்டர் மட்டும் பெரிய, நீ உன் தியேட்டர் பாப்கார்ன், அட நாங்கள் சொல்கிறோம் திருப்பி உடனே ஒன்று சொல்லிட்டே இருக்கிறோம், நீ பாப்கார்னையும் மற்றதையும் பார்க்காத, டிக்கெட் ப்ரைஸ் என்ன வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டு, இந்தியாவிலே டிக்கெட் ப்ரைஸ் தமிழ்நாட்டில் கம்மி. அது மாதிரி பாருங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் நாங்கள் வந்து இருக்க தியேட்டரோட அசோசியேஷன் தான் காரணம். நாங்கள் ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் வேணான்ட்டோம். நாங்கள் அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம், டிக்கெட் ரேட்டு குறைக்கிறோம். பாப்கார்ன் யார் இது கொண்டு வந்தது? அவங்க பெரிய கார்பரேட் கம்பெனி உள்ளே வந்தாங்க. இப்போ இன்றைக்குமே வந்து இருந்துக்கிட்டு சாதாரண திரையரங்குகளில் பாப்கார்ன் விலையெல்லாம் கம்மி தான். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த மல்டிப்ளெக்ஸுகளில் பெரிய கார்பரேட் நிறுவனத்தில் தான் விலை ஜாஸ்தி ஒழியலை. ஆனால் இவங்க யார் சாதாரண தியேட்டருக்கு போகிறதுக்கு இந்த மக்கள் ரெடியே இல்லை. இவங்க அந்த கார்பரேட் கம்பெனி நடத்துகிற தியேட்டர்களுக்கு பெரிய மல்டிப்ளெக்ஸ் தான் நாங்கள் போவோம், ஆனால் விலையாச்சுன்னு கூப்பாடு ஓடுவோம். உனக்கு ஒரே கண்டென்ட் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அங்கேயும் வந்து இந்த படம் தான் ஃபேமிலி தான் ஓடுது, டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஓடுது. கார்பரேட் கம்பெனி தியேட்டரில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது. நீ அங்கே போக மாட்டேங்கிற? கேட்டால் என்னங்கிற நீ, அந்த தியேட்டரில் சுத்தம் இல்லை, அந்த தியேட்டரில் பாத்ரூம் சுமாராக இருக்குது, அந்த தியேட்டரில் சீட்டு சுமாராக இருக்குது, தெரியுது இல்லை? அப்போ ரேட்டு ஒரு நியாயமான ரேட்டுக்கு நாங்கள் விற்றுனா தான் அந்த தியேட்டரில் சுத்தமாக வச்சிருக்க முடியும். அது மாதிரி புரிஞ்சுக்குங்க. நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாப்கார்னு 100 ரூபாய்க்கு விற்று, டிக்கெட்டு 100 ரூபாய்க்கு விற்று தியேட்டரை மெயின்டைன் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லா பொருளும் நல்லா இருக்கணும், ஆனால் விலையும் கம்மியாக கொடுக்கணும். அது நடக்கிற காரியமா? அது நடக்கவே நடக்காது. அதனால நாங்கள் என்ன டிக்கெட் ப்ரைஸ் குறைக்கணும். நீங்கள் பொருள் வாங்க நாங்கள பொருள் வாங்கவே சொல்லலை. நீங்கள் பாப்கார்ன் வாங்க வேண்டாம், இஷ்டப்பட்டா வாங்கிட்டு விட்டுருங்க. ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் நாங்கள் 100 ரூபாய்க்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் தயாரிப்பாளர் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இல்லை, அதில் அவங்க ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. என்னென்னா 8 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடி விற்கிறதா இருந்தால் இப்போ என்ன ஓடிடி விலை, இப்போவே ஓடிடி மிகப்பெரிய சரிவில் இருக்குது. 8 வாரத்துக்கு தள்ளினா இன்னும் மிகப்பெரிய அளவில் விலை குறைஞ்சிடும். விலை குறைஞ்சா எப்படி சமாளிக்கிறது? எந்த படம் விலை குறையுங்கிறீங்க? பெரிய நட்சத்திரம் நடிக்கிற பெரிய நட்சத்திரத்துக்கு சம்பளத்தை குறைங்க. எங்கே சம்பளம் ஏறிச்சு? நீங்க வந்து ஓடிடி வித்தங்காட்டி சம்பளம் கொடுத்தீங்க, ஓடிடி இறங்குச்சுன்னா நீங்க விலை சம்பளத்தை குறைங்க. அங்கேயும் வர மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்ற லாஜிக்கே தப்பா இருக்குது. இப்போ ஒரு 8 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த ஒரு ஹீரோ இன்னைக்கு 50 கோடி வாங்குறாரு. என்ன காரணம்? ஓடிடி வித்துன்னு வாங்க கொடுத்துருங்க. நான் என்னங்கிறேன், ஓடிடி விலை குறைஞ்சிருச்சுன்னா அந்த 50 கோடி ரூபாய்க்கு 25 கோடி குடியா? அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? நீ உனக்கு அந்த ஹீரோ சம்பளம் குறையக்கூடாது. அந்த 5-6 ப்ரொடியூசர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அந்த ஹீரோவை பேஸ் பண்ணி அந்த ஹீரோ சம்பளத்தை குறைக்கிறத பற்றியே பேச மாட்டாங்க. தியேட்டர்காரன் தலையில் மிளகாய் இறக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் மிளகாய் இறக்கணும், ஹீரோவை மட்டும் குளிப்பாட்டணும். அதான் ஓடாத விடுறது கொண்டே மாலை போடுறதா போச்சு. அப்புறம் இவங்க வேலைக்கு வருவாங்க. நீங்கள் நான் என்னங்கிறேன், நீ 8 வாரம் கழிச்சு ஓடிடி வித்தீங்கன்னா விலை கம்மியாகுன்னு போட்டுட்டுனா கை வைக்க வேண்டிய இடம் ஹீரோ சம்பளம் தான். ஏன்னா ஓடிடினால தான் சம்பளத்தை அதிகப்படுத்தினேன். உண்மை. அந்த ஓடிடி இருக்க வரைக்கும் இந்த சம்பளம், அதாவது அப்நார்மல் அதிகம். 10 கோடி வாங்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு 60 கோடி, 2 கோடி வாங்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு 10 கோடி, 5 மடங்கு 6 மடங்கு இந்த ஓடிடினால சம்பளம் தேச்சு பண்ணீங்க. இப்போ ஓடிடி மார்க்கெட் இல்லை. இன்னும் நீங்களே சொல்கிறீங்க 8 வாரம் கழிச்சு போட்டால் ஓடிடியில் விலை குறைப்பாங்க. விலை குறைச்சானா ஹீரோவுக்கு சம்பளத்து குறையா? அது ஏன் ஒத்து வர மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வந்து விலை கம்மியாயிரும், விலை நாங்கள் ஹீரோ சம்பளம் குறையும். உங்களுக்கு ஹீரோ சம்பளம் குறையக்கூடாது. உங்களுக்கு அப்போ நீங்கள் அவ்வளோதான், நீங்களும் காலியாக எங்களையும் காலி பண்ணிடுவீங்க. நீங்கள் இந்த சிஸ்டம் வந்ததுன்னா மட்டும் அதுக்கு ஒத்து வந்தாங்கன்னா தான் 8 வாரம் கழிச்சு ஓடிடி 100 ரூபாய்க்கு டிக்கெட்டு அப்படிங்கிற சிஸ்டம் வந்ததுன்னா நிச்சயமாக தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிற திறந்த மனசோட
இன்னும் சொல்ல போனால் தியேட்டர் அசோசியேஷன் தலைவருங்க முன்னாடி நான் சொல்கிறேன், நாங்கள் நிச்சயமாக இந்த 100 ரூபா டிக்கெட் ரேட்டுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கார்பரேட் கம்பெனி முதல்ல நாங்கள் சொல்லி போடுவோம், 100 ரூபா ரேட்டு தான் நீங்கள் வைக்கணும் டிக்கெட் ரேட்டு. சின்ன படங்களுக்கு, பெரிய படங்களுக்கு வேணால் 190 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை, இப்போ பெரும்பாலும் திரைப்படம் எடுக்கின்ற தயாரிப்பாளர்கள் திரையரங்கில் என்ன வசூல் வருதோ அது சேட்டலைட்டு, வெளிநாட்டு உரிமை இதை வந்து பட்ஜெட்டாக வச்சுக்கிட்டு, இந்த ஓடிடி உரிமை இருக்குல்ல அதை விற்று வரும்போது அதில் வந்து 60% ஹீரோக்கு தரேன்னு கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஓடிடி பணத்தை பூராமே ஹீரோவுக்கு கொடுத்துருங்க, 60% கூட வேணாம். ஓடிடி பணத்தை பூரா அவரை வச்சுக்க சொல்லுங்கள். நீங்கள் சேட்டலைட் உரிமை மற்ற உரிமையெல்லாம் வச்சு மட்டும் படம் எடுக்க முடியும். இன்னைக்கு இப்போ சினிமாவில் முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் விநியோகஸ்தர், இன்னொரு பக்கம் திரையரங்கு உரிமையாளர்கள். இதில் யார் நல்லா இருக்காங்க? இப்போ தியேட்டர் 1200 ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா? இந்த 1200 ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஸ்க்ரீனுங்கள் இப்போ புதுசாக பல பேர் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் லாபமாக இருக்கா? மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் வந்து இந்த பர்சன்டேஜ் ஒரு நியாயமான பர்சன்டேஜ் போட்டுட்டு இருக்கிற ஊர்களில் நியாயமாக இருக்குது. நீங்கள் மல்டிப்ளெக்ஸில் கொண்டு 65%, 70%, 75% கொடுத்தீங்கன்னா எப்படி போய் கட்டுப்படியாங்க? இப்போ தமிழ் சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருக்க முறையை பற்றி பேசுகிறீங்க. இங்கே தமிழ் சினிமா மட்டும்தான் அப்படி இருக்கா? கேரளா, ஆந்திராலாம் எப்படி இருக்கு? எல்லாரும் ஒரே கதை தான். அங்கேயும் அது வந்து பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. கர்நாடகாலாம் ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. கர்நாடகா தியேட்டர்காரெல்லாம் வந்து எங்கிட்ட நிறைய கண்டினியூவாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.